தமிழர் கண்ணோட்டம் நேயர்களுக்கு வணக்கம். கள்ளக்குறிச்சியே கண்ணீரும் கம்பளையுமாக மாறியிருக்கிறது. கங்கை கரையில் எப்பொழுதும் பிணங்கள் எரிந்து கொண்டிருப்பது போல கள்ளக்குறிச்சியில் பிணங்கள் எரிந்து கொண்டிருக்கின்றன. அண்மையில் நடைபெற்ற கள்ளச்சாராய சாவு இதுவரை 57 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். தமிழகத்தையே அங்கு நடந்த அந்த மரணங்கள் உலுக்கி போட்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் தமிழ்நாடு அரசு உரியவாறு நடவடிக்கை எடுத்திருக்கிறதா? இந்த கள்ளச்சாராய சாவுகளை தடுப்பது எவ்வாறு? தமிழ்நாடு முழுக்க நிரந்தர மதுவிலக்கு சாத்தியமா உள்ளிட்ட கேள்விகளோடு அண்மையில் இந்த கள்ளக்குறிச்சி களத்திற்கு சென்று வந்திருக்கக்கூடிய தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் ஐயா பே மணியரசன் அவர்களோடு இன்றைக்கு நாம் உரையாட இருக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம் தம்பி. வணக்கம் ஐயா. இப்போ நேற்று நீங்கள் கள்ளக்குறிச்சிக்கு நேரில் போயிருந்தீங்க. அந்த கள்ளச்சாராய சாவில் உயிரிழந்தவர்களை போய் பார்க்க எப்படி இருக்குங்க அங்கே சூழல்? அது இதுவரைக்கும் நம்ம இந்த பல சோகங்கள், பல துப்பாக்கி சூடு, படுகொலைகள் பல இடங்களுக்கு போய் பார்த்துருக்குறோம். ஆனால் நேற்று பார்த்த கொடுமை மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா அந்த தெரு, அந்த கருணாபுரம்ங்கிற தெருவில் எல்லாம் ஏழை எளிய மக்கள், அன்றாட உழைப்பாளிகள். சாதாரண வீடுகள்னால் ஒரு சராசரி வீடு இல்லை. அது குறை வீடாக இருக்கட்டும், இந்த தகட்டு வீடாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், இதுவே இல்லை. அந்த மாதிரி படுமோசமான ஏழ்மையில் இருக்கவங்க. பல வீடுகளில் சாவு, பிணங்கள். அதில் இன்னும் துன்பம் என்ன என்றால், செத்து போயிட்டாங்கன்னு அறிவிக்கிறாங்க, பிணத்தை அனுப்பாமல் இருக்காங்க. பல வீடுகளில் கேட்டால் பிணத்தை அனுப்பலையே. என்னென்னா அதை பிரேத பரிசோதனை பண்ணுறாங்களாம், இன்னும் பண்ணலை. இப்போ நாங்கள் போகும்போது ஒரு பணம் இருக்குது, தூக்குறாங்க. நாங்கள் போய் அதை இறுதி வணக்கம் செலுத்தி எல்லாம் இது பண்ணுறோம். சில வீடுகளில் அழுதுகிட்டு இருக்காங்க, பிணம் இன்னும் வரலைங்க. என்னங்க 261 டாக்டர் அனுப்பியிருக்கோம், அத்தனை அவங்கள அனுப்பியிருக்கோம், அத்தனை ஆளுங்க சொல்கிறீங்க. ஏன் பிணம் கூராய்வு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லையா? உடனே கொடுக்கறதுக்கு. பிணங்கள் இன்னும் அங்கே இருக்குது, பிண அறையில் இருக்குது. அங்கே சூழ்ச்சி என்னன்னாக்க, ஒட்டுமொத்தமாக அந்த பிணங்கள் வந்துட்டால் எல்லா இடத்துலையும் அழுகுறலாக இருக்கும். அந்த தெரு, அந்த பக்கத்தில் ஒரு 57 பிணங்களை போட்டுக்கிட்டு அழுதுக்கிறதா இப்படி இருக்குன்னா, சொல்லாதது எவ்வளோ அவங்க சொல்கிறாங்க, 57 அவ்வளோதான். இன்னும் உண்மை எவ்வளோ வரப்போது தெரியல. அதனால் சூழ்ச்சியாக என்ன பண்ணுறாங்கன்னா, பிணங்களே தேக்கி வச்சிடுறாங்க, ஒன்று அனுப்புறது. ஒட்டுமொத்தமாக போயிடக்கூடாது. தமிழ்நாடு அரசு நிர்வாகம் திட்டமிட்டு செய்கிறதா. நான் நேற்று போனதுலேருந்து எனக்கு சந்தேகங்க. இல்லை 18ஆம் தேதி நடந்தீங்களா? அது 18, 19. நாங்கள் நேற்று 22/6/2024 அன்று போயிருக்கிறோம். மாலையில் போகிறோம். அதுவும் 18, 19 இறந்தவங்க பணம் கூட இன்னும் கொடுக்கல. 20 இறந்தவங்க பணம் கூட போகிறோன்னா என்ன அர்த்தம்? என்ன பெரிய சோதனை பண்ணிக்கிறதா? எல்லாம் பெரும்பாலும் ஒன்றா இருக்க போது அறுக்காது. பாருங்கள், உண்மையை பாருங்கள். அத்தனை மருத்துவர்கள் என்ன அதை அழுதுகிட்டு இருக்குது, பணம் இல்லாமல். இது என்ன கொடுமைங்க? அது அடுத்தது அவ்வளவு ஏழை எளிய மக்களை போய் அப்படி படுகொலை பண்ணுறது மாதிரி பண்ணி அவ்வளவு செஞ்சுருக்கிறது சர்வசாதாரணமானதல்ல. இந்த மது வித்த ஆள் வீடு அங்கே முச்சந்தியில் எல்லா 2 ரோடு சந்திக்கிற இடத்துலலாம் அந்த ஆளுக்கு வீடு இருக்குது. கண்ணுக்குட்டி, செல்லக்குட்டி எல்லாம் இருக்காங்கல்ல, திமுகவுடைய செல்லக்குட்டி இல்லை அது. அந்த கண்ணுக்குட்டி வீடெல்லாம் அங்கே தான் இருக்குது. அந்த வீட்டுக்கும் போனோம். நாங்கள் கண்ணுக்குட்டி வீட்டுக்கும் போனோம். அவங்க சொல்கிறாங்க, விடிய காலம் 4 மணிக்கு ஆரம்பிக்கும் வியாபாரம், ராத்திரி 11 மணி வரைக்கும் நடக்கும். கூட்டம் எக்கச்சமாக போய் வாங்கிக்கிட்டே இருக்கும், வாங்கிட்டு போயிட்டே தான் இருக்கும். அப்படி நடந்த வியாபாரம் தெரியாமல் ரகசியம் நடந்துச்சாங்க 2 ஆண்டுகளாக சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஆற்றுல வச்சு தான் விற்றுருக்காங்க. அங்கே போகிற ஆறு கோமுகி ஆறுன்னு நினைக்கிறேன். ஆற்றுக்குள்ளே வச்சு விற்றுருக்காங்க தெரியாமல். அதிமுக ஆட்சியும் நடந்திருக்கு ஆற்றுக்குள்ளே வச்சு. இப்போ இதுலேயும் இந்த மெத்தனால் வித்தாலாம் அதிமுகவில் இருந்திருக்கு. அதெல்லாம் அதிமுக திமுக என்ன இருக்குது, எல்லாம் ஒன்று தான். ஆற்றுல விற்றுருக்காங்க. மு.க. ஸ்டாலின் ஆட்சி வந்த பிறகு ரொம்ப துணிச்சல் வந்துருச்சு. நம்ம ஆட்சி அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கில் நம்மவர்கள், நம்ம ஆட்சி நடக்குது அந்த இதில் இருக்குது. அவங்களுடைய திமுக மாவட்ட செயலாளர்கள், அந்த ஒன்றிய செயலாளர்கள், அவங்கெல்லாம் இதில் அந்தந்த பக்கத்தில் ஒரு குட்டி ஜமீன்தார்கள் மாதிரி தானே. சக்கரவர்த்தி மாதிரி ஸ்டாலின், ஜமீன்தார், குட்டி ஜமீன்தார்கள். அவங்களுக்கு வாக்காளர் என்பவரை விட வாக்காளரை இழுத்து கொண்டு வரக்கூடிய ஆட்கள் தேவை அவங்களுக்கு. அதுக்கு தகுந்த ஆட்கள், மற்றவங்கள பயமுறுத்தக்கூடிய அளவுக்கு உள்ளவர்கள் தேவை. அந்த மாதிரி பல தேவைகள் அவங்களுக்கு இருக்குது. அதனால தான் அவங்களுக்கு இப்போ அங்கே மாவட்ட செயலாளர் இருக்கார், ஒரு வசந்தம் கார்த்திகேயன், இதை பொறுப்பில் இருக்கார் அவர். எல்லாருக்கும் தெரியுங்கிறாங்க. இந்த வியாபாரம் எல்லாருக்கும் தெரியும்.
பக்கத்தில் நீதிமன்றம் இருக்குது, கொஞ்சம் தள்ளி காவல் நிலையம் இருக்குது. அங்கே அந்த இடத்துலே தான் இருக்குது காவல் நிலையம், வேறு எங்கேயும் எட்டி போயில்லை, காவல் நிலையம் இருக்குது. அப்படி பல முக்கியமான இடங்கள்லாம் அங்கே தான் இருக்குது. அவங்களுக்கு தான் தெரியாமல் இருக்காது, ஏன்னா சாரையாக போய் வாங்கிட்டு வர்றாங்கங்கிறாங்க, யாருக்கும் தெரியாமல் இருக்குது. அப்போ சரி, ரகசியமாக விற்றா கூட அதான் சொன்னாங்க. ஆற்றுல 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆற்றுல இருந்தது, இவங்க ஆட்சி வந்த கூட துணிச்சல் அங்கேயே வீட்டிலே விற்று விற்க ஆரம்பிட்டாங்க. கண்ணுக்குட்டியெல்லாம் வீட்டிலே வச்சு தெருவிலே விற்கக்கூடிய நிலைக்கு வந்துட்டாங்க. வந்து உளவுத்துறை இருக்குல்லங்க, காவல்துறைக்கு தெரியாத இவ்வளவு நடக்கிறது, ஊரில் நடக்கிறது எங்களுக்கு தெரியலைன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய பொய்யை துணிஞ்சு சொல்கிறீங்க. இந்த ரகுபதி சொல்கிறாரு, எங்களுக்கு தெரியலை, தெரிய வந்தால் நடவடிக்கை. இப்போ 50-60 பேர் செத்த பிறகு தான் தெரிய வருது. அவ்வளோ பெரிய விழிப்புணர்வு திமுக, அவ்வளோ விழிப்புணர்வோடு இருக்குது. 50 பேர் செத்த பிறகு தான் இவங்களுக்கு தெரிய வருதான். அது ரகுபதி நெஞ்சார பொய் சொல் என்ற புதிய ஆத்திச்சூடியை அவங்க எழுதி வச்சுருக்காங்க. நெஞ்சார பொய் சொல்லுங்கிறது. அது மாதிரி இன்னொன்று நான் சொல்லிடுறேன். இந்த பிஇடபிள்யூன்னு ஒன்று இருக்குது, ப்ரொஹிபிஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட்டு விங்குன்னு வச்சுருக்காங்க காவல்துறையில். செந்தில்குமார்னு ஒரு ஆள் அங்கே மாவட்ட கூடுதல் கண்காணிப்பாளர் பொறுப்பு. ஒவ்வொரு மாவட்டத்துக்கு இருக்காங்களாம். மதுவிலக்கு, அதாவது கள்ளச்சாராயத்தை தடுப்பதற்காக, சட்டவிரோத போதைப் பொருள் தடுப்புக்காக ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கூடுதல் மாவட்ட கண்காணிப்பாளர் ஒருத்தர் இருக்காராம் காவல்துறையில். அங்கே இருக்கிற நபர் பேர் செந்தில்குமார். அவங்களுக்கு என்னன்னா அவங்க ஆள் பலம் கொடுத்துருக்காங்க. காவல்துறை நிறையா இருக்குது. அதில் இன்ஸ்பெக்டர் இருக்கார், எஸ்ஐ இருக்கார், அப்புறம் கான்ஸ்டபிள் இருக்கார், ஏட்டு இருக்கார், எல்லாம் இருக்காங்க. அவங்க எப்போவும் சீருடை போட்டுக்கக்கூடாது. எப்போவாது சிறப்பு பேரணியினால் தான் கூட அணிவகுப்புனா போட்டுக்கலாம். யாருக்கும் தாங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கணும்னு காட்டிக்கூடாது. அந்த பிஇடபிள்யூ ஆட்கள் இருக்காங்கல்ல, போலீஸில் இருக்கணும்னு காட்டிக்கூடாது யாருக்கும். அப்படி ரகசியமாக இருந்து லபக்குன்னு கண்டுபிடிக்கணுமா கள்ளச்சாராயத்தை. அந்த ஆள் அங்கே இருக்காங்க. அதுதான் மாவட்ட தலைநகரம் கள்ளக்குறிச்சி. அங்கே தான் மாவட்டத்துக்கான கூடுதல் கண்காணிப்பாளர் இருக்கார். இதுக்காகவே பிஇடபிள்யூக்காகவே இருக்கார். ப்ரொஹிபிஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் விங்கில் எஸ்பிக்கு அடுத்த நிலையில் உள்ள அதிகாரியாக இருக்கார். இந்த இதுக்கு மட்டும்தான் அவர் வேலை, வேறு வேலை கிடையாது. இவ்வளவு இருக்கவங்களுக்கு அந்த நடு சந்தியில் விற்கிறது தெரியாமல் போயிடுமா? அவங்க ஆதரவோடு தான். அதனால் தனிப்பட்ட முறையில் பலன் அடைஞ்சாரா இல்லையா மாவட்ட ஆட்சியர் சிரமணனே என்னமோ ஒருத்தர் மாற்றிருக்காங்க. அவங்களாம் ஆமாம் எஸ்பி அடைஞ்சாரா தெரியாது. ஆனால் அவங்க எல்லாத்துக்கும் தெரியும். தெரிஞ்சு சில பேர் நல்லவங்களாக இருந்து ஊருடன் ஒத்துப்போ அப்படிங்கும்போது கொள்ளைக்காரனோடு கோபம் வைத்து கொள்ளாதே, அதனால் இணங்கி போன்னு போயிருக்கலாம், லஞ்சம் வாங்குறவங்களும் இருக்கலாம். ஆனால் அது உங்களுடைய மாவட்ட திமுக மாவட்ட செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், இந்த மாதிரி உள்ள எல்லா பொறுப்பாக ஒன்றிய செயலாளர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எல்லாம் தெரிஞ்சது தான். ஏன்னா இப்போ 2023 வந்துட்டு மரக்காணம் அந்த பகுதியில் எக்கியார் குப்பன்ற பகுதியில் இதே மாதிரி ஒரு கள்ளச்சாராய சாவுகள் நடந்து ஏறக்குறைய 21 பேர் இருந்தாங்க. அன்றைக்கே வந்து முதல்வர், தமிழக முதல்வர் வந்துட்டு சட்டசபையில் அறிவிக்கிறார், நாங்கள் இது போன்ற செயல்களை அனுமதிக்க மாட்டோம், இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவோம் அப்படின்னு. அப்படி முதல்வர் அறிவித்ததற்கு பின்னால் தமிழ்நாடு அரசே டாஸ்மாகை நடத்துகின்ற இந்த பின்னணியில் திமுகவினர் வந்துட்டு இதற்கு உதவியாக இருந்திருப்பாங்க அப்படின்றது எப்படி சரியாக இருக்கும்? இல்லை, எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறது சரியாக இருக்குமா? இப்படி நடக்கிறது எங்களுக்கு தெரியாதுன்னா, நீ தெரியாதுன்னா கையாளாக சர்க்கார் ஒரு நிமிடம் கூட நீ முதல் மந்திரியாவோ அந்த நபர் இருக்கார், நம்ம புதுக்கோட்டை ஒரு அமைச்சர் ரகுபதி இருக்கார்ல, ஒரு நிமிஷம் கூட நீ மந்திரியாக லாய்க்கில்லைன்னு அர்த்தம். எனக்கு தெரியாது, இவ்வளவு நடந்து எனக்கு தெரியாதுன்னா ஸ்டாலின் மந்திரி சபையில் இருக்க ஆட்களோ ஒரு நிமிஷம் கூட நீங்கள் மந்திரி சபையில் லாய்க்கில்லாத ஆளுகள் வெளியே போயிடணும் நாணயமாக. ஊர் வளர்த்து உலகம் தெரிஞ்சிருக்கு, எனக்கு தெரியாதுங்கிறீங்கல்ல. ஸ்டாலின் வந்து ஒரு செகண்ட் கூட முதல்வர் வரக்கூடாது எனக்கு தெரியாதுனாக்க. அதாவது பொய் பொழுகியே அரசியல் நடத்தி பழக்கம், இதெல்லாம் அவங்களுக்கு பொழுதுபோக்கு. என்னப்பா 15 நாளைக்கு 20 நாளைக்கு ஒரு மாதிரி பேசுவாங்க, அப்புறம் இதெல்லாம் மாறி போயிடும். அடுத்து நம்ம ஒரு பிரச்சனையை கிளப்பி அதில் விவாதத்தை கொண்டு போயிடுவோம். அதாவது போலியான திருட்டுத்தனமான உளவியல் போர் நடத்தியே அரசியல் தான் நடக்குது இப்போ அதிமுகன்னு வச்சுங்களேன். மற்ற கட்சிகள் பெரும்பாலும் அப்படி தான். மற்ற கட்சிகளுடைய தலைவர்கள் தான் இந்த அதிமுக தலைவர்கள்லாம். அதனால் இந்த மாதிரி ஒரு கிளப்பி அடுத்தது இதை காலி பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே இந்த 15 நாளுக்குள்ளே வேறு ஒரு பிரச்சனையை கொண்டு வராங்க. கவனம் பூரா அங்கே போயிடும். சர்க்கஸ் பார்க்குறவங்களா போயிட்டாங்க மக்கள். இப்போ அனுதாபத்தில் இருக்கும். இப்போ வேற ஒரு சர்க்கஸ் வந்து அதை பார்த்துட்டு போயிடும். அதை தான் நம்பிக்கிட்டு இருக்காங்க பலவீனத்தை. இப்போ நீங்கள் வந்து திமுக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு பதவி விலகணும் அப்படின்னு போட்டீங்க. ஆனால்
அவருடைய கூட்டணி கட்சியில் இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரோ அல்லது வந்து சிபிஐ அவங்க செயலாளர் முத்தரசன் போன்றவர்களோ இது திமுக ஆட்சிக்கு எதிராக பிரச்சாரம் பண்றாங்க, இது வந்து ஒரு நிர்வாக தவறு, இதுக்காக வந்து திமுக அரசை கலைக்கணும்னு சொல்றதோ அல்லது வந்து பதவி விலகணும்னு சொல்றதோ வந்து திமுகவின் மேல இருக்கக்கூடிய கோபத்தினால சொல்றாங்கன்றாங்க. இது எப்படி பார்க்க? இப்போ நிர்வாக தவறுனாக்க அதை ஒத்துக்கிறாங்க. நிர்வாக தவறு யார்? ஸ்டாலின் தானே நிர்வாக தலைமை. அவங்க இப்போ நீங்கள் சொன்ன கட்சிகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இப்படி அறிக்கை கொடுக்காதுன்னா 2026 ஸ்டாலின் சேர்த்துக்க மாட்டார். 2026 நாதியத்தாவோட தெருவில் விட்டுருவார் இந்த கட்சிகள் எல்லாம். ஒரு தொகுதியோட சட்டசபையில் வர முடியாது. அதனால் என்ன அநீதி பண்ணாலும் என்ன திமுக ஆட்சியில் படுகொலைகள் நடந்தாலும் ஸ்டாலினை ஆதரித்து 1.5 தொகுதி வாங்கியாகணும் என்ற நிலையில் இருப்பவர்கள் அப்படித்தான் பேசுவார்கள். இவர்கள் மனச்சாட்சியை பேச மாட்டாங்க. இவங்களுக்கு மனச்சாட்சியும் இருக்காது, அது ஏற்கனவே மறத்து போயிருக்கும். இப்போ இந்த கள்ளச்சாராய இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறை ஒரு 57 பேர் வரைக்கும் இது வரைக்கும் இறந்துருக்குறாங்க. 140 பேர் மேலே வந்துட்டு இன்றைக்கி மருத்துவ சிகிச்சையில் இருக்கிறாங்க. இதில் பலருக்கு வந்து கண் பார்வை போயிருக்கு. தமிழ்நாடு அரசு வந்து நிவாரணம் அறிவிச்சிருக்கு. உயிரிழந்தவர்களுக்கு வந்து ஏறக்குறை 10 லட்ச ரூபாய் நிவாரணம் இருக்குது. இந்த நிவாரணத் தொகை என்பது அவர்களாக தேடி உயிரிழந்து சாராயம் குடிச்சு உயிரிழந்தவங்களுக்கு அறிவிக்கிறது சரியில்லை. குறிப்பாக இப்போ பட்டாசாலை போன்ற உழைக்கிற தொழிலாளிகள் அங்கே ஒரு விபத்து ஏற்பட்டு விபத்தில் இறக்கிறவங்களுக்கு 3 லட்சம் தான் கொடுக்குறாங்க. ஆனால் கள்ளச்சாராய விபத்தில் இறந்தவர்கள் இதற்கு முன்னாடி மரக்காணவங்களையும் சரி இப்பையும் சரி 10 லட்ச ரூபா கொடுக்குறது வந்து அதிகப்படியானது அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ ராஜா வீட்டு தேர் போய் ஒரு பையனை அடிச்சிருச்சுன்னா அதுக்கு கொஞ்சம் இழப்பீடு கூட தானே கொடுக்கணும். நம்ம சாதாரண போய் ஆக்சிடென்ட் ஆகி போயிட்டா அதுக்கு யார் தருவா? நான் தருவா? ராஜா வீட்டு பிள்ளை ராஜா வீட்டு தேருப்பா. இந்த படுகொலைகளுக்கு நேரடி காரணம் ஸ்டாலின், அவருடைய நிர்வாகம், அவர் தலைமையில் உள்ள காவல்துறை, எல்லா ஓட்டுவது நிர்வாகம், அவங்க கட்சி, அங்கே ஆளுங்கட்சி, இதெல்லாம் தான் மெயின் காரணம். அப்போ இந்த படுகொலைகளுக்கு காரணமான ஸ்டாலின் ராஜா வீட்டு ரதம் போய் ஊர் மக்களை அடிச்சிருக்கு. ராஜா வீட்டு தேரில் இறந்து போனவங்களுக்கு கூடுதலாக தரணும் அப்படிங்கிற முறையில் அவங்க கூடுதலாக தருவாங்க. ஏன்னா அவங்க தான் படுகொலைக்கு காரணமானவர்கள். அவர்களுடைய நிர்வாகம் தான் படுகொலைக்கு முக்கிய காரணமே அதுதான், அவங்க தான். அதனால் நீங்கள் ஒரு சாதாரணமான பட்டாசு கடை வச்சுருக்காலும் ராஜ பரம்பரையை சேர்ந்தவங்க, ராஜாவை சக்கரவர்த்தியாக இருக்கிற ஸ்டாலினுடைய நிர்வாகத்தினால் நடந்த படுகொலை, அது ரெண்டையும் ஒன்றா சொல்லக்கூடாது. நம்ம குடிமக்களில் ஒருத்தன் பட்டாசு முதலாளி, அது சக்கரவர்த்தி, அவருடைய நிர்வாகத்தில் இருந்தது, அது வந்து நிறையா தான் கொடுக்கணும். அது ஒரு பக்கம். இது ஒரு அவங்களுடைய உளவியல். அது எனக்கு வந்து சரி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தொகை கொடுக்கட்டும், 10 லட்சங்கிறாங்க, இன்னும் கூட கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த ஏழை எளிய மக்கள் உழைப்பாளி, எல்லாம் உழைப்பாளிகள். அதான் இதை முன்னிட்டாதான் அவங்களுக்கு அதான் இருக்கிற பிள்ளைகளுக்கு. இந்த பாருங்கள், தாய் தகப்பன் 2 இறந்துட்டாங்க. ஒரு பிள்ளை பார்த்தேன், எல்லா பிள்ளைய தாய் தகப்பனை இறந்துட்டு ஒரு அம்மா ஒன்று, அது ஒரே ஒரு பிள்ளை கணவனை இறந்துட்டு அழுவுனா கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு துயரம். ஏதோ அவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கட்டும்ங்கிற முறையில் நான் அதை வந்து பெருசுப்படுத்தணும். நாங்கள் தமிழ் தேசிய பேர் இயக்கத்தில் அது ஒரு பெருசுப்படுத்தாமல் சரி ஏதாவது ஒரு வகையில் கிடைக்கட்டும். ஆனால் அவங்க சூழ்ச்சியாக செய்கிறாங்கங்கிறதுல அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. அந்த நிலையில் தான் நான் அந்த நிவாரணத் தொகையை பார்க்குறேன். அதுக்கு மேலே அது ஒன்றும் நான் நினைக்கல. இப்போ இந்த கள்ளச்சாராய சாவுகளை ஒட்டி தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்து மாவட்ட ஆட்சியரை மாற்றம் பண்ணியிருக்காங்க. மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வந்து பணியிடை நீக்கம் பண்ணிருக்காங்க. இப்படி பல்வேறு நிர்வாக ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா பகுதிகளிலையும் வந்துட்டு இப்போ திருச்சி உட்பட எல்லா மாவட்டங்கள்லையும் இந்த கள்ளச்சாராய தேடுதல், கள்ளச்சாராய அழிப்புன்னு தொடர்ச்சியாக செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இப்போ இது போன்ற நடவடிக்கைகள் எதிர்காலத்தில் இப்படி நடக்காது அப்படின்னு நம்பலாமா? இப்போ தான் நீங்களே சொல்கிறீங்க, 2023 மரக்காணம், விழுப்புரம் இந்த விஷயங்கள் நடந்த கள்ளச்சாராய படுகொலைகளை பற்றி சொல்லி அப்போ நாங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கோம். இரும்பு கரம் கொண்டு செய்வோம்னு. இப்போ கரும்பு கரம் கொண்டு அங்கே அவங்களுக்கு உதவி பண்ணி தானே அந்த வியாபாரிகளுக்கு கரும்பு கரம் கொண்டு தானே உதவி இருக்கார் ஸ்டாலின். விலகுனார், போனார், நடவடிக்கை எடுத்துக்காருங்க நீங்கள் எஸ்பி மேலே, கண்காணிப்பாளர் மேலே. உண்மையில் நேர்மை இருந்தால், ஒழுக்கம் இருந்தால், இதுக்காக பதவி விலக வேண்டிய நபர், முதல் நபர் மு.க. ஸ்டாலின். அவர் நிர்வாகத்தில் தான் நடந்திருக்கு. இப்போ அவரை போய் யாரையும் சொல்லி நம்ம டிஸ்மிஸ் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது, சொல்ல வேண்டாம். நம்ம இந்திய ஏகாதிபத்தியத்துக்கு அந்த அதிகாரம் கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம். தானாக தானே பதவி விலகணும். இப்போ நம்ம அன்னையிலேருந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன், எதிர்க்கட்சி தலைவர் அவங்க எப்பவும் போட்டாப்பட்டியே பேசிக்குவாங்க, திமுக இருந்தாலும் அவர் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் ரிசைன் பண்ணுங்கிறார். மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக பண்ணுறீங்கல்ல, செந்தில்குமாரை இடம் மாற்றுறீங்கல்ல, நடவடிக்கை எடுத்துறீங்கல்ல. காவல்துறை கண்காணிப்பாளருக்கு தலைவர் யார்? மு.க. ஸ்டாலின். காவல்துறை உங்கள்கிட்ட இருக்குது, முதல்வர் மட்டுமல்ல, காவல்துறை உங்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் ஒரு மனச்சார்ந்துள்ள மனிதராக இருந்தால் பதவி விலகி இருக்கணும்.
பதவி விலகிட்டு என் ஆட்சியில் இப்படி நடந்துருச்சு, என்னை மன்னிச்சுக்கோங்க, வந்து என்னுடைய படிப்பினையை வச்சு எங்கள் கட்சிக்காரங்க இன்னுமே சிறப்பாக ஆட்சி நடத்துவாங்க, நடத்த வைப்போம், நான் விலகிக்கிட்டேன் என்று மறுநாளே அந்த ஊருக்கு வந்து அந்த மக்கள்கிட்ட ஆறுதல் சொல்லி மன்னிப்பு கேட்டு தன்னை வந்து திறனாய்வு செய்து அவர் விமர்சிச்சிருந்தான்னா அவர் பேர் நல்லா தான் இருக்கும். அது நடிப்பாக கூட இருக்கலாம், உண்மையாகவும் இருக்கலாம். நான் உண்மையாக தான் சொல்கிறேன். உண்மையாக இருந்து இப்போ நம்ம உள்ளே ஒன்று நான் சொல்லிட்டு இருக்கேங்க, அரியலூரில் 1956 வாக்கில் நினைக்கிறேங்க, வெள்ளத்தில் ரயில் வந்து பெரிய விபத்து, ரயில் விபத்துனா பெரிய விபத்து, அதை பற்றி ஒப்பாரி பாட்டால் நிறைய வந்துச்சு, நூற்றுக்கணக்கான பேர் இறந்துட்டாங்க ரயில் கவிழ்ந்து. அரியலூர் ஆற்றுப்பாலத்தில், நிறைய ஆற்றுப்பாலம்னு நினைக்கிறேன். ரயில்வே அமைச்சர் லால் பகதூர் சாஸ்திரி டெல்லியில் இருக்கார், பதவி விலகினார். பதவி விலகி வீட்டுக்கு போனார். நான் வந்து தார்மீக பொறுப்பு ஏற்றுக்கிறேன், என் நிர்வாகம் பாலம் இடிஞ்சு போயிருக்குன்னு கண்டுபிடிச்சி முதல்ல சிக்னல் கொடுத்து நிறுத்திருக்கணும் ரயிலை. ஏன் அந்த ஊர் ஸ்டேஷன் மாஸ்டர் பண்ண தப்பு என்னங்க அது சரிதான். அதுக்கு நான் தலைமை, நான் தானே மந்திரி, பதவி விலகினார் காங்கிரஸ்காரர். இவ்வளோ பேர் செத்து இருக்காங்க, நீ அந்த துறையை கையில் வச்சுட்டு இருக்க, முன்னாடி உன் கட்சிக்காரர்கள் ஆதரவோட, உன் தளபதியோடு தான் ஆதரவோடு நடக்குது. இது உனக்கு இதுவரை தெரியாமல் இருந்திருந்தா உன் மனச்சாட்சி உறுத்தி டக்குன்னு பதவி விலகிறது வரும். தெரிஞ்சு தான் விட்டுருக்க, ஸ்டாலின் உட்பட தெரிஞ்சு தான் விட்டுருக்கீங்க. என் குற்றச்சாட்டு தான், ஸ்டாலின் உட்பட தெரிஞ்சு தான் விடுறீங்க நீங்கள். இது கள்ளக்குறிச்சியில் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. தற்காலிகமாக உங்கள் உடன்பிறப்புகள், உங்கள் தோழர்களை நடவடிக்கை எடுத்து கைது பண்ணி சிறையில் போடுறீங்க. உங்கள் சகாக்களை தற்காலிகமாக தாயிங்களா, தம்பிகளா, மாப்பிள்ளை தாயிங்க, கொஞ்சம் சும்மா ஒரு மாதம் ஜெயிலில் இருந்து அப்போ நான் பார்த்துக்கிறேன், இந்த பதவிகளை ஏமாற்ற வேண்டியிருக்கு, 2026 எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கு என்பதற்கு நடத்துகிற நாடகம். அங்கே கைது, இங்கே கைது, தெரியாது இது வரைக்கும். அப்போ எதுக்கு உளவுத்துறை, கையாளாத உளவுத்துறையா? எல்லாரையும் கழிவு மூத்து ஐபிஎஸ் அதிகாரிகள் அங்கே பதில் சொல்ல, ஐபிஎஸ் அதிகாரி எல்லாம் எங்கள் கையை கட்டி போட்டாங்க. யோக்கியர்களாக இருந்தீங்கன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் உங்கள் சங்கத்து மூலம் எங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கல சொல்லுங்கள், இல்லைன்னா எங்கள் ஆட்கள் தவறு பண்ணிட்டாங்கன்னு சொல்லுங்கள். சங்கம் வச்சுருங்கல்ல, உங்களுக்குள்ள ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் வச்சுருங்கல்ல, ஏதாவது பிரச்சனை பேசுகிறீங்கல்ல, உங்களுக்கு நேர்மை இருந்தால், உங்கள் மனச்சாட்சி நீங்கள் வித்துப்படாமல் இருந்தீங்கன்னா அரசியல் கட்சிக்காரன்ட்ட இப்போ நீங்கள் வெறும் உங்கள் ஆள் பண்ணது தப்பாக ரைட்டாக இந்த கள்ளக்குறிச்சியில் மற்ற மாவட்டங்களில் விட தயாரா? எல்லாம் கூட்டுக்களவாணிங்க, எல்லாம் கூட்டுக்களவாணி. அதனால் வந்து அவர் ஏன் ராஜினாமா பண்ணுறதுக்கு பணமாக நடவடிக்கை எடுக்கிறாருங்கிறதெல்லாம் சரியெல்லாம். அவர் விலகி இருக்கணும். நான் தான் சொன்னேன், ஒரு இதில் கூட நேர்காணலில் சொன்னேன், ஒன்றும் போயிட வேண்டாம், ஆனால் உங்கள் வம்சத்து ஆட்சியை நீங்கள் இழந்துட வேண்டாம். உங்கள் இளவரசர் இருக்கார் உதயநிதி, அவர்கிட்ட கொடுத்துருங்க, அவர் முதல் மந்திரியாக இருந்துக்கிட்டோம். எங்கேயும் அடுத்தவன்ட்ட போக வேண்டாம், போக முடியாது. அது குடும்பத்துலேயும் ஒன்றும் பிரச்சனை வராது. ஸ்டாலினுக்கு மனச்சாட்சி இருந்தால் இந்த அளவுக்காவது மனச்சாட்சியை வந்து திறந்து தன் பதவியை திறந்து உண்மையை பேசியிருக்கணும் என்பது தான் என்னுடைய இது. இந்த நடவடிக்கைகள்லாம் இப்போ எடுக்கிறாங்க போகிறாங்க, தற்காலிகமானது. எல்லாம் வெளியில் வந்துடுவான், திரும்பி இதான் பண்ணிக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் துணிச்சலான கட்ட திமுக கட்டையெல்லாம், அண்ணா திமுக இதையே தான் செய்வாங்க. ஆனால் பொதுமக்கள் அபிப்பிராயத்துக்கு பயப்படுவாங்க அந்த ஆட்கள், எல்லாருமே பயப்படுவாங்க கொஞ்சம். இது துணிஞ்ச கட்ட திமுக. பொதுமக்களாவது இது அவனையெல்லாம் நம்ம மாற்றிக்குவோம்டா, என்ன வேணாலும் பண்ணலாம். அதை விட 10 வருஷம் காஞ்சி போயிருந்தா அப்படியே அந்த ஆளுக மனசு பொறுமை போயிடுச்சு. 10 ஆண்டு தொடர்ந்த ஆட்சியில் அப்படின்னா ஆட்சியில் என்ன சொல்கிறாங்க, 10 வருஷம் நாங்கள் காஞ்சி கிடந்தோம். 10 வருஷம் என்ன தொழில் செய்யலையா, விவசாயம் பண்ணலையா, காஞ்சி கிடந்தோம், இப்போ தான் வேட்டையை. அப்படி இருக்கிற ஆட்கள், அந்த மாதிரி கட்டமைப்பு அந்த கட்சிக்கு அது தகுந்த அதுக்கு உரிய தலைவர் அவர், அதுதான் நடக்கும். இதை தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு மாற்று ஏற்பாடுகள் என்ன என்பதை நம்ம தமிழர்கள் சிந்திக்கணும். இப்போ இந்த கள்ளக்குறிச்சி மட்டும் இல்லாமல் இதற்கு முன்னாடி மரக்காணம், அதற்கு முன்னாடி 2008 வாக்கில் பன்ருட்டி உட்பட இப்படி தொடர்ந்து சம்பவம் நடந்துட்டு. அடிப்படையில் தமிழ் தேசிய பேரியக்கம் வந்து முழுமையான மதுவிலக்கு கோருது. இப்போ தமிழ் தேசிய பேரவை துணை பொதுச்செயலாளர் மது இல்லாத தமிழ்நாடு கற்பனையான ஒரு நூல் வெளியிட்டிருக்கிறாங்க. உங்களுடைய மகளிர் ஆயம் அமைப்பு சார்பாக இங்கே கல்லாக்கோட்டைக்கு அருகில் மது உற்பத்தி தொழிற்சாலையே போய் ஒரு மூடக்கூடிய போராட்டம் தொடர்ச்சியாக மகளிர் ஆயம் சார்பாகவும் பேரியக்கத்தின் சார்பாகவும் நடத்திட்டு இருக்கு. இதற்கு முந்தைய காலங்களிலும் போதைப்பாக்கு தடை செய்வதற்காக இளைஞர் அமைப்பு சார்பாக போராட்டங்களையும் நடத்திருக்கீங்க. இந்த சூழ்நிலையில் இப்போ தமிழ்நாடு அரசே வந்து அதற்கு ஆண்டுக்கு டாஸ்மாக ஒரு இலக்கு வைக்கிறாங்க. இப்போ கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கூடுதலாக இருக்கணும், அதற்கு வந்து ஒரு ஐஏஎஸ் இந்திய ஆட்சிப்பணி அதிகாரியவே நியமித்து அப்படியான ஒரு சூழல் இருக்குது. இந்த பின்னணியில் தமிழ்நாட்டில் முழுமையான மதுவிலக்கு சாத்தியமா, நீங்கள் என்ன கருதுறீங்க? நம்ம கோருகிறோம், சாத்தியமானு நீங்கள் சொல்கிற ஒரு காரணம் இப்போ வந்து ஏடுகளில் வந்திருக்கு.
21 இவங்க ஆட்சியில் வரும்போது 33,811 கோடி மதுவில் டாஸ்மாக் வருமானம். 2021, 22, 23 2022 44,121 கோடி. இப்போ 2023 45,855 கோடி, அதாவது 1,734 கோடி ரூபா கூடுதலாக போன வருஷத்தை விட இந்த வருஷம் மதுவில் வந்திருக்கு. இப்போ 2 விஷயமா அதை பார்க்கணும். 2 விஷயமா. ஒன்று, இதை வைத்துத்தான் ஓட்டுக்கு லஞ்சம் கொடுக்குறாங்க. அந்த பேருந்துக்கு பெண்கள் இலவசமாக போகலான்னா அந்த பெண்களுடைய அண்ணன், தம்பி அல்லது கணவன் அவனுடைய சுரண்டி அவனை குடிக்க வச்சு அந்த காசு அவங்க பிள்ளைகளுக்கு 1000 ரூபா மாதம் மாதம் கொடுக்குறோம் படிக்கிற பிள்ளைகளுக்குன்னா அந்த 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 இந்த காசு தான். அவன் போய் குடிக்கலன்னு வச்சுங்க, அந்த பிள்ளையுடைய பெற்றோர். இப்போ ஆம்பளை மட்டும் குடிக்கிறது, அதை திராவிடம் இந்த ஆண் பெண் சமத்துவத்துலேயும் கொஞ்சம் கருத்து சொல்லுவாங்க. என்ன ஈவேரா சமத்துவத்துக்கு பேசுகிறது தானே, அதனால் ஏன் ஆம்பளை மட்டும் குடிக்கணும் பொம்பளையும் குடிக்கணும்ல அப்படின்னு அதிகமாக இருக்கிறது இப்போ பெண்கள் குடித்தது தான். இந்த குடிச்சிட்டு இருந்த பெண்கள் இப்போ நேற்று கள்ளக்குறிச்சி போனோமே, பெண்களும் குடிச்சிட்டு செத்துருக்குங்க. பெண்களும் குடிச்சு செத்துருக்கு. என்ன திராவிட ஆண் பெண் சமத்துவம், மது குடிக்கிறதுலேயே சமத்துவம் தான், சீரழிகிறதுலேயே சமத்துவம் தான். நல்ல விஷயங்களை சமத்துவம் கிடையாது, இன்னும் கிடையாது நம்ம நாட்டில் இன்னும் வரல சரியா. அப்படி பண்ணி அந்த குடும்பங்களை சுரண்டி கொள்ளையடித்து அவங்களுக்கு இலவசம் கொடுத்தாது. அதிலிருந்து அப்புறம் இவங்க சுருட்டினது போக, ஆட்சியில் இவங்க சுருட்டினது போக பாருங்க இலவசம் கொடுத்து அந்த ஓட்டுகளை வாங்குறாங்க. அதனால் அதுக்கு பணம் எங்கே போகிறது? இந்த டாஸ்மாக் தான் ஒரு காரணம். இன்னொரு முக்கிய காரணம், சாராய உற்பத்தி தொழிற்சாலைகளை அதிகமாக வைத்திருப்பது திமுக தலைவர்கள் தான். கால்ஸ் நிறுவனம் தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு தொழிற்சாலை வச்சுருக்கு. அதில் நம்பர் 1 தலைமையாக இருக்கிறது, கூட்டாளியாக இருக்கிறது, முதலாளியாக இருக்கிறது திமுகவினுடைய கனிமொழி தான். நம்ம கல்லாக்கோட்டையில் நம்ம பெண்கள்லாம் போய் மறியல் பண்ணாங்க இல்லையா, அந்த கால்ஸ் தொழிற்சாலை தான் அது, கனிமொழி தொழிற்சாலை தான் அது. அடுத்தது ஜெகத் ரட்சகன். இது மாதிரி திமுக காரவங்க நிறைய சாராய உற்பத்தி தொழிற்சாலை வச்சுருக்காங்க. அது அப்புறம் யார் விற்கிறது, எங்கே போய் விற்கிறது? அதை எனவே அதிகமாக தமிழச்சி குடித்தாதான் நீங்கள் திமுகவுடைய முதலாளிகளுக்கு வியாபாரம் ஆகும். ஒரு சர்க்கரால் தோற்று போதா சரியாக லாபம் இல்லையா, சர்க்கரால் உடனே கனிமொழி வாங்கிடும். எதுக்கு? சாராயம் உற்பத்தி பண்ணுறதுக்கு. அது மாதிரி தான் இப்போ இங்கே அந்த பாபநாசம் பக்கத்துலலாம் வாங்கி வச்சுருக்காங்க எல்லாம் பல நிறுவனங்கள். எனவே 2 வகை, மக்களுக்கு லஞ்சம் கொடுத்து ஓட்டு வாங்குவதற்கு இலவசங்கள் பயன்படுத்துவதற்கு நிதி தேவை. இந்திய அரசிடம் தமிழ்நாட்டு பங்கை வாங்க துப்பில்லாதவர்கள். நாங்கள் 1 ரூபாய் கொடுத்தால் நீங்கள் 29 காசு தான் திருப்பி தருகிறீர்கள் என்று ஒப்பாரி வைத்தார். யார்? திமுக நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன். இப்போ யார் நிதியமைச்சர்? தங்கம் தென்னரசு. அவர் மறு ஒப்பாரி வச்சார். தெம்பு இல்லாதவர்கள், துப்பு இல்லாதவர்கள் தமிழ்நாட்டு பங்கை. இவங்க 2 பேரும் என்ன சொன்னாங்க? ஊபியில் 1 ரூபா கொடுத்தா 2 ரூபா 56 காசு திருப்பி தர்றீங்க, நாங்கள் 1 ரூபா கொடுத்தா வெறும் 29 தான் திருப்பி தர்றீங்க, வாங்க அங்கேருந்து வாங்கி மக்கள் நன்மை செய்ய. அவங்கள்ட்ட தமிழ்நாட்டு பங்கை வாங்கி பிள்ளைகளுக்கு, மாணவிகளுக்கு இலவச கல்வியாக இருக்கட்டும், இலவச பேருந்தாக இருக்கட்டும், உதவித்தொகையாக இருக்கட்டும், மாதத்தொகையாக இருக்கட்டும் எல்லாம் கொடுக்கலாம். இந்த பெற்றோருடைய தாலியை அறுத்து அவங்களுடைய குடிகாரி ஆக்கி அந்த பணத்தை வச்சு இவங்களுக்கு உதவி செய்யறதுன்னு வேஷம் போடுறது தான் திராவிட மாடல். அதனால் 2 காரணம். ஒன்று, இவர்கள் தேர்தல் வாக்குக்கு பணம் தேவை, அதுக்கு மக்களுக்கு ஏதாவது செய்யணும் இலவசம் கொடுத்து, ஒன்று அதுக்காக தேவை. 2வது, இவர்களுடைய சாராய உற்பத்தி ஆலைகளுக்கு வியாபாரம் நடக்கணும், அதுக்கு டாஸ்மாக்கும் விற்கணும், கள்ளச்சாராயம் வித்தாகணும், தேவை இருக்குது. ரெண்டுமே திமுக ஆட்சிக்கு. இப்போ இந்த கள்ளக்குறிச்சி நிகழ்வு தொடர்பாக, இந்த மரணங்கள் தொடர்பாக சட்டசபை சபாநாயகர் எதிர்க்கட்சிகள் பேசியது உட்பட எவர் பேசியதும் அவை குறிப்பில் இடம்பெறாது, நான் பேசியது உட்பட ஊடகங்களில் வெளியிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதை பற்றி நீங்கள் என்ன கருத்து? இதான் திமுக ஜனநாயகம். சட்டசபையில் அப்படி தகாத விஷயத்தை என்ன பேசுனாங்க? நீங்கள் பார்லிமெண்ட்டில் பேசாத விஷயத்தை இங்கே பேசுகிறாங்களா? அப்போ இது வெளியே வரக்கூடாதுனாக்க
இது ஒரு வகை தணிக்கை. இது இப்போ இவங்களுக்கு வாய்ப்பு இருந்தால், அதிகாரம் இருந்தால் பொது தணிக்கை கொண்டு வந்துடுவாங்க எல்லா பத்திரிகைக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சமூக வலைத்தளங்கள் உட்பட இவங்களுக்கு வந்து அதிகாரம் இருந்தாக்க பொது தணிக்கை கொண்டு வந்துடுவாங்க. இந்திரா காந்தி நெருக்கடி நிலையில் கொண்டு வந்த மாதிரி. அதுக்கு அதிகாரம் இல்லை, சட்டசபைக்குள்ள அந்த அதிகாரம் இருக்குது. எனவே நீங்கள் பேர் எதுவும் வராது அப்படிங்கிறாரு. அச்சம் மடியில் கனவு இருக்கிறதுனால தான் இந்த அச்சம் வருது, வேற எதுவும் கிடையாது. இப்போ எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு சிபிஐ விசாரணை வேணும்னு கோர்றாரு. ஆனால் சட்டத்துறை அமைச்சர் வந்து ரகுபதி அப்படி சிபிஐ விசாரணை கோர்ற, நாங்கள் வெளிப்படைத்தன்மையோடு இருக்கிறோம், வெளிப்படையாக இருக்கிறோம், இந்த கள்ளக்குறிச்சி மரணம் தொடர்பாக திமுக அரசு வெளிப்படையாக நடவடிக்கை எடுத்து வருகிறது, அதனால் சிபிஐ விசாரணை தேவையில்லைன்னு சொல்லிட்டு இதை பற்றி என்ன கருத்து? அதாங்க இன்னைக்கு செய்தித்தாள் வந்திருக்குங்க, நேற்று இந்த ரகுபதி பேசி வந்திருக்குங்க. எங்களுக்கு தெரியாமல் நடந்து விட்டது, கள்ளக்குறிச்சியில் அப்படி இருந்தது, தெரிஞ்சுதான் நடவடிக்கை எடுத்திருப்போம் அப்படிங்கிற. உண்மையிலேயே உங்களுக்கு தெரியாமல் நடந்து விட்டது. அது உங்களுக்கு தெரியாமல் நடந்து விட்டது என்றால் வந்து நிர்வாகம் பண்ண லாயக்கில் நீ பதவி விலக வேண்டிய ஆள் தான். சிபிஐ விசாரணை கேட்பது நம்ம வந்து நம்மளை பொறுத்தவரை கொள்கை அளவில் இந்திய அரசு காவல்துறை தமிழ்நாட்டில் தலையிடுவதை நம்ம ஏற்கக்கூடாதுங்கிறத நம்முடைய தமிழ் தேசிய பெரிய கொள்கை. இது வருவதற்கு, இந்த கோரிக்கை வருவதற்கு என்ன காரணம்? நீங்கள் நடுநிலையாக நடந்துக்க மாட்டீங்க, நீ எவ்வளோ படுகொலை நடந்தாலும் மூடி மறைச்சிருவ, அவங்களெல்லாம் பல பேரை விட்டுருவ, இது காரணமானவங்க பேரெல்லாம் வழக்கு போட மாட்டேன், அதிகாரிகள் மீதும் வழக்கு போட மாட்டேன், பதவி நீக்கம் செய்ய மாட்டேன், சும்மா கண்துடைப்பு இதில் நடவடிக்கை எடுத்து இதெல்லாம் இந்த சம்பவங்கள் கண்ணீர் காஞ்சி போன பிறகு டக்குன்னு எல்லாத்துக்கும் வாழ்வு அளிச்சுட்டு எல்லாம் போயிட்டு போயிடுவீங்க என்று நீங்கள் ஒரு நடுநிலை தவறிய அரசு, நேர்மையற்ற அரசு என்ற சந்தேகம் வலுவாக இருக்கிறது. எனக்கும் இருக்கிறது, எடப்பாடிக்கு இருக்கிறது. கட்சி சார்பில் கூட இருக்கலாம், அவருக்கு எதிர்கட்சி எதிர்த்தே ஆகணுங்கிற நோக்கத்தில் கூட இருக்கலாம். எங்களை போன்றவங்களுக்கு இந்த கட்சி அந்த கட்சின்னு கருதாதவங்க, தேர்தலில் பங்கெடுக்காதவங்களுக்கும் அந்த மாதிரி இருக்குது, சந்தேகம் இருக்கிறது. அதனால ஒரு கால் இந்திய அரசினுடைய சிபிஐ காவல்துறை வந்து விசாரித்தா ஒரு நீதி கிடைக்குமா என்ற நம்பிக்கை சொல்லலாம். ஆனால் அதற்காக கூட நம்ம வந்து இந்திய அரசு காவல்துறை தலையிட அனுமதிக்கக்கூடாது. நமக்குள் போராடி நமக்கு தான் நீதியை பெறணுமே தவிர அதுக்கு வந்து டெல்லியை அணுகி அவங்கள்ட்ட நம்ம தன்மானத்தையும் நம்முடைய தன்னாட்சியையும் அடமானம் வைக்கக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. அந்த நிலையில் இது ஏற்கத்தக்கதல்ல என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. ஐயா, இப்போ இந்த ஒரு புறம் இந்த கள்ளச்சாராயம் அல்லது விசச்சாராயம் இவற்றை குடித்து இறப்பு ஒரு புறம் இருந்தாலும் கூட குடிப்பதை என்பது வெறுக்கக்கூடிய சமூகமாக காலம் காலமாக தமிழ் சமூகம் இருந்தது. குறிப்பாக கல்லுண்ணாமை குறித்து வள்ளுவர் காலத்திலேயே அதற்காக தனியாகவே அதிகாரம் பெற்றுகிறார். இப்போ நீங்கள் கூட அண்மையில் இப்போ இந்த கள்ளக்குறிச்சி போய் பார்வையிடுறது குடிக்காத குடும்பங்கள் என்கின்ற ஒரு திட்டம் அறிவிச்சிருக்கு. இப்போ அண்மையில் வந்து டாஸ்மாக் தமிழ்நாட்டின் பேரிடர் ஆய்வறிக்கை அப்படின்னு வந்து ஒரு ஆய்வறிக்கை வெளியில் இருந்திருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய தமிழ்நாட்டில் 53 விழுக்காடு இளைஞர்கள், அந்த இளைய வயதினர்கிட்ட தினம் அன்றாடம் குடிக்கக்கூடிய பழக்கம் இருக்குது. நெருக்கி ஒரு 70 லட்சம் பேர் வரைக்கும் இந்த அன்றாடம் குடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இந்த 10 ஆண்டுகளில் ஒரு 83 விழுக்காடு இந்த குடிப்பவருடைய விழுக்காடு வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு அந்த ஆய்வறிக்கை சொல்லுது. இந்த சூழ்நிலையில் அரசை ஒருபுறம் அரசு செய்ய வேண்டிய செயல்களை செய்வது ஒரு புறம் இருந்தாலும் இந்த தமிழ் சமூகம் தன்னை எப்படி மறுவார்ப்பு செய்யணும்னு நீங்கள் கருதுறீங்க? உண்மைதான். அது வந்து உலகம் பூரா மது இருக்குது, தடை இல்லை, இந்தியாவில் இருக்குது, தமிழ்நாட்டிலையும் குஜராத்தில் தான் மது விலக்கு இருந்தது, இப்போ அது தமிழ்நாட்டில் இல்லை, போயிடுச்சு, குஜராத்தில் மட்டும் இருக்குது. அப்படியா நம்ம வைக்கணும்? நம்மளை ஒழுங்குபடுத்திக்க வேண்டியதானே. மது விலக்கு என்று அல்லது தடை சட்டம், மது தடை சட்டம்னு போட்டோம்னு சொன்னாக்க கள்ளச்சாராயம், ரகசிய குற்றங்கள் பெருகிட்டானே இருந்துட்டானே இருக்குது என்ற வாதம்லாம் இருக்குது. அது ஒரு வகையில் சரியோ என்ற ஒரு எண்ணம் பல பேருக்கு இருந்திருக்கும். ஆனால் நடைமுறையில் பார்க்கும்போது நமக்கு தமிழ்நாட்டுக்கு அது பொருந்தலை. நம்ம உலகம் பூரா அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இருக்க வேண்டாம், நமக்கு அது பொருந்தலை. வந்து சாராயத்தை திறந்து விட்டால் அதனால் சீரழிவுகள் தான். அது நீங்களே இந்த எண்ணிக்கையெல்லாம் எவ்வளவு ஒரு வருஷத்துக்குள்ளே எத்தனை % உயர்ந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத சொன்னீங்க. இன்னும் சொல்லப்போனால் பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் போதை மாத்திரைகளை சாப்பிடுவது, போதை பாக்கு போடுவது என்பது அதிகமாகிடுச்சு. நம்ம இன்றைக்கி ஒரு விஷயத்தை மட்டும் பேசிக்கிட்டு இருக்கோம், கள்ளக்குறிச்சியில் நடந்த பெரும் படுகொலையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம்.
இது அதனுடைய எல்லாத்தினுடைய குவிமைய வெளிப்பாடு. நம்ம எல்லாத்தையும் கவனம் செலுத்தணும். தமிழ்நாடு முழுக்க மாணவ பிள்ளைகள், பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி பிள்ளைகள், கல்லூரி பிள்ளைகள், அது படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்க பசங்க எல்லாம் கணிசமான பேர் வந்து மது பழக்கத்துக்கு இருக்காங்க, அல்லது போதை பார்க்க. இந்த பிரச்சனையில் இல்லை, கடையில் போய் வாங்குறேன், குடித்தேன், கிடிச்சேங்கிறதுலாம் இல்லை. சும்மா மிட்டாய் வாங்கி போட்டது போல் வாயில் அடக்கிட்டு கிரு போதை. நம்ம நண்பர்கள் பேராசிரியர் இருக்கவங்க எல்லாமே சொல்கிறாங்க, வகுப்பில் உட்காந்துருக்காங்க பயில்வு, அவன் போதை மயக்கத்தில் கிறக்கத்தில் தலையை ஆடுவதே எங்களுக்கு தெரியுது. பாடம் நடத்திக்கிட்டு தான் இருக்கிறோம், நம்ம அதை கண்டிக்கவும் முடியாது. கூடுதலாக கண்டிச்சிட்டோம்னா குற்றமாக போயிடுது. அதுக்கு தான் பாடம் நடத்திட்டு வர்றோங்கிறாங்க. அப்படி வந்து சீரழிச்சிட்டாங்க. எனக்கு ஒரு சந்தேகம் வந்து என்னென்னா, இதெல்லாம் திராவிட அரசியல் வந்து இது இளம் தலைமுறையை சீரழிக்கணும். நம்ம இன உணர்வு வந்து அரசியல் விழிப்புணர்வு வந்து உண்மையான நேர்மையான கட்சிகள் அரசியலை தேர்ந்தெடுக்கிறது அல்லது உருவாக்கிக்கிறதுக்கு போயிடுவாங்க. இருந்தால் நேர்மையான அரசியல் தேர்ந்தெடுக்கலாம், இல்லைன்னா உருவாக்கணும்னு போயிடும்ல தலைமுறை. அப்படியே இருக்காது இல்லை, அதுக்கே இடம் கொடுக்கக்கூடாது. சின்ன பிள்ளையிலே கெடுத்து குட்டிச்சோறு வைக்கணும். பெரியானா போனாலும் சாராயத்தை கொடுத்து குடிச்சிடணும். நம்ம இலவசங்கள் கவர்ச்சி அது இது வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு அன்றாடம் நம்மளையே பற்றி பேசிக்கிட்டு நம்மளை பற்றி நம்ம ஒரு இது சொல்லுவாங்க, ஆங்கிலத்தை சொல்வதாக, எய்தர் வெல் ஆஃப் மீ ஆர் இல் ஆஃப் மீ ஆல்வேஸ் டெல் ஆஃப் மீன்னு. என்ன நல்லபடியாகவோ கெட்டபடியாகவோ எப்போதும் என்னை பற்றியே பேசிக்கிட்டு அப்படின்னு. அந்த மாதிரி உளவியல் உள்ள ஆட்கள் திமுக வந்து சாதாரண ஆட்கள் இல்லை. கருணாநிதியாக இருந்தாலும் ஸ்டாலினாக இருந்தாலும் அதுதான். அது மாதிரி அப்படி வச்சு நம்ம வாங்கிட்டு போயிடலாம். எப்போவும் வயலோ வந்து இந்த இளம் தலைமுறை ஆணும் பொண்ணும் விழிப்புணர்வு அடைஞ்சிருச்சுன்னா அந்த தமிழச்சி பிள்ளைகள் வந்து நம்மளை புறக்கணிச்சிடும். அப்படிங்கிறதுனால இந்த மதுவில் மயக்கி விட்டு சீரழி வச்சிடலாம் அப்படின்னு திராவிட மாடலில் சிந்திச்சிருக்கலாமோன்னு எனக்கு ஒரு ஐயம் இருக்கிறது. ஏதோ அபாண்டமாக சொல்லி நினைக்காதீங்க, அப்படி ஒரு ஐயம் இருக்கிறது. அடுத்தது நம்ம சொல்கிறது வந்து இதுக்கான வரலாற்று சான்றுகள் இருக்குது. இப்போ நம்மளுடைய சான்று மட்டும் எடுங்க. இலங்கையில் என்ன நடக்குது, ஈழத்தில் உலகம் வியக்க புரட்சி நடத்தினாங்க. விடுதலை பிரதேசத்தை நம்ம பிரபாகரன் தலைமை தாங்கி நடத்தினார், நிர்வாகம் நடத்தினார். உலக நாடுகள் பேசி ஒப்பந்தம் போட்டு போர் நிறுத்தம் பண்ணாங்க. இடைக்கால அரசு நீ நடத்துக்குன்னு அவருக்கு அனுமதி கொடுத்தாங்க பிரபாகரனுக்கு. நம்ம இனத்தில் பிறந்த நம்ம பிரபாகரனுக்கு 30 லட்சம் மக்கள் தான் இருக்குமா, 35 லட்சம் இருக்குமா. இப்போ அங்கே என்ன பண்ணாங்க தெரியுங்களா, இந்தியாவில் கூட எல்லாம் சேர்ந்து அவங்கள இனப்படுகொலை பண்ணாங்க. உடனே இப்போ என்ன பண்ணாங்க, போதை தான். போயிட்டு வர்றவங்க கண்ணீர் விடுறாங்க. அங்கேருந்து வர்ற நம்ம ஈழத்தமிழர்கள் அப்படியே துயரம் கவ சொல்கிறாங்க. அவ்வளோ பல்கலைக்கழக வாசலில் அவ்வளோ போதை மாத்திரை வைக்கிறோம் நின்றுட்டு இருப்பாங்கலாம். யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகம், பல பல்கலைக்கழகங்களில், கல்லூரிகளில் போதை, சாராயம், அந்த வியாபாரம். இன்னொன்றும் சொல்கிறாங்க, கொடிய செய்தி, விபச்சாரமும் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் செயற்கை சிங்களம் உருவாக்கி விடுறாங்க. இதுக்கு வரலாற்று சான்று ஒன்று இருக்கிறதா தான் நான் சொல்கிறது. பிரெஞ்சு புரட்சி அடுத்தடுத்து நடந்துச்சு. பிரெஞ்சு புரட்சி நடந்துச்சு, பொதுவான புரட்சி, ஜனநாயக புரட்சி, மன்னராட்சி கொடுமை எதிர்த்து புரட்சி. அதை கம்யூனிஸ்ட் புரட்சியாக மாற்றணுன்ட்டு பாரிஸ் கம்யூன்னு அடுத்த புரட்சி நடந்துச்சு, அங்கேயே நடந்துச்சு. அடுத்தடுத்து சில வருஷங்கள்லேயே புரட்சி நடந்துச்சு. அது ஒரு 100 நாளில் தோற்று போயிடுச்சு பாரிஸ் கம்யூன். 100 நாள் ஆட்சி பண்ணாங்க. அவங்க பார்த்தாங்க, என்னடா இது ஃப்ரான்ஸில் இப்படி இருக்குது, உலகமே கெட்டு போயிரும் போல இருக்குங்கிறால, ஐரோப்பாவே கெட்டு போயிரும், உலகம் பூரா கெட்டு போயிரும் போல இருக்குது அப்படின்ட்டு. இந்த பாரிஸ் கம்யூன் தோற்ற பிறகு, பிரெஞ்சு புரட்சியாளர்கள்லாம் விழுந்த பிறகு, அவங்க வெற்றி அடைஞ்சு தான் விழுந்தாங்க, தோத்தரில். ஆனால் கல்லூரி வாசல்கள்லாம் எல்லாம் கொண்டாந்து போதை மாத்திரை வைப்பாங்களாம். செக்ஸ் புத்தகங்கள் விற்கிறது, பால் உறவு, பாலியல் அந்த புகைப்படம் போட்டு புத்தகம் விற்கிறது. இந்த மாணவர்களுடைய மாணவியுடைய கவனத்தை இதில் திருப்பி விடுறது. இப்போ இதில் போயிடுச்சுன்னா அந்த பிள்ளைகள் இளம் வயசில் புரட்சிகரமாக சிந்திக்கிறது, எதுக்கும் துணிஞ்சு சிந்திக்கிற பிள்ளைகள் இந்த காமத்தில் விழுந்துருச்சுன்னா சமூகத்தை பற்றி சிந்திக்காது, லட்சியத்தை பற்றி சிந்திக்காது, சீரழிஞ்சு போயிடும். வெறும் நுகர்வு கலாச்சாரத்தில் சீரழிஞ்சு போயிடும். அப்படித்தான் அங்கே கெடுத்தாங்க. அடுத்தடுத்து புரட்சி வந்த பிரான்ஸ் உலகத்தையே மாடலாக இருந்தது. இப்போ நீங்கள் இந்த கம்யூனிசம்ங்கிறதையே கார்ல் மார்க்ஸ் எங்கே எடுத்தார், ஃப்ரான்ஸ்லேருந்து எடுத்தார். கொம்யூன் நம்ம உண்டாக்கணும் அவங்க தான், பிரெஞ்சுக்காரன் தான். சோஷியலிசத்தை பேசினவங்க முதல்ல கார்ல் மார்க்ஸ் முன்னாடி அவங்க தான் பேசினாங்க. அப்படி ரேடிக்கலாக இருந்த சமூகம் அதை எப்படி பண்ணுறதுன்னு போதை என்று கொடுத்து சீரழித்ததாக வரலாற்றில் சொல்லுவாங்க. அதுதான் இப்போ ஈழத்தில் நடக்குது. அதுதான் தமிழ்நாட்டில் நடக்கிறது. திராவிடர்களால் அதுதான் நடத்தப்படுகிறது, அரங்கேற்றப்படுகிறது. இந்தியன் இதை அயர்ந்துப்பான். ஆல் இண்டியா கட்சிக்காரன் இங்கே அண்ணாமலை நம்ம ஊரில் பாசாக போய் போராடிட்டு இருப்பார். அமித்ஷாவும் மோடி மகிழ்ச்சியாக இருப்பாங்க. இவ்வளவு கள்ளச்சாராயம் இருக்கா, பரவாயில்ல.
வாங்கின விலைக்கு வந்துடுவாங்க தமிழன் தமிழச்சி. டெல்லியில் ஏகாதிபத்தியவாதிகள் அவங்களுடைய விற்பனர்கள், அவங்களுடைய புள்ளி விவர நிபுணர்கள்லாம் இருக்காங்கல்ல, உளவியல் உருவாக்க வல்லுநர்கள், அவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க, பரவாயில்லடா எங்கேயோ ரேடிக்கலாக போயிட்டாங்க தமிழ் போயிடுவோன்னு நினச்சோம். நம்ம ஆள் அங்கே ஸ்டாலின் இருக்காரா, நம்ம ஆள் எடப்பாடி இருக்காரா, விட்டுற மாட்டாங்கல்ல, பாலிவுல சீரழித்து வச்சுருக்காங்க என்று டெல்லி ஏகாதிபத்தியவாதிகள் வல்லுநர்கள் அகத்தில் மகிழ்ச்சி அடைந்திருப்பார்கள். அதனால் இந்த சூழ்ச்சியும் இது இருக்கிறது, சீரழிக்கணும் என்ற திட்டமிட்ட சூழ்ச்சியும் திராவிட மாநில ஆட்சிக்கு இருக்கிறது, திமுக ஆட்சிக்கு இருக்கிறது என்ற குற்றத்தையும் நான் சாட்டுகிறேன். என் மனம் உணர்ந்ததை நான் சொல்லுகிறேன். இதில் இருந்தெல்லாம் நான் இப்போ தப்பிக்கிறது எப்படின்னு யோசனை பண்ணேன். நான் கள்ளக்குறிச்சியே சொல்லிட்டு இருந்தேன். இது கள்ளக்குறிச்சி சொல்லி எதிரிகளை ஆட்சியாளர்களை விமர்சிக்கிறத மட்டும் வச்சுக்க முடியாது, நம்ம மாற்றிக்கிறது எப்படி, நம்ம சமூகத்தை நம்ம எப்படி திருத்துறது, நம்ம பொறுப்பெடுக்கணும். இப்போ எடப்பாடி பொறுப்பெடுக்க மாட்டார், இந்த கட்சிகள் பொறுப்பெடுக்காது, எதிர்கட்சியாக இருந்தாலும். அதுக்கு என்ன அடுத்த எலெக்ஷனில் இவரை வீழ்த்தி விட்டு தான் பதவிக்கு வரணும். அதான் இப்போ எடப்பாடி என்ன லட்சியம் இருக்குது, அண்ணாமலைக்கு என்ன லட்சியம் இருக்குது, ஸ்டாலினை வீழ்த்திட்டு பதவி வரணும், அவ்வளோதான். அது மாதிரி இந்த கூட்டணி திருப்பி வரணும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். இந்த கூட்டம் நாம தான் செய்யணும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னாக்க, குடியில்லாத குடிக்காத குடும்பங்கள் என்ற ஒரு இந்த உலகத்தை மாற்றிக்கலாம். ஆனால் பொருள் அதுதான், குடிக்கக்கூடாது, அந்த பழக்கம் இருந்தால் கைவிடணும். இப்போ ஒரு தெருவில் எடுத்துக்கிறோம், ஒரு தெருவில் ஒரு ஊரில் எடுத்துக்கிட்டு அங்கே யார் யார் குடிக்கிறாங்கன்னு பார்க்குறோம். அந்த வீட்டுக்கு போய் அன்பாக உட்காந்து பேசி, அவங்க போதை இல்லாத நேரத்தில் உட்காந்து பேசி, அவங்க கோவச்சிக்கிட்டாலும் அந்த மனசை தாங்கிக்கிட்டு, நல்லது தாயா சொல்கிறேன், இது மாதிரி கொஞ்சம் விட்டு பாருங்கள், ஒரு 4 நாளைக்கு விட்டு பாருங்கள், 5 நாளைக்கு விட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப பேசி, அந்த வீட்டு பெண்கள்கிட்டையும் பேசி, நீங்களும் முதல் சொல்லுங்கம்மா, ரொம்ப சண்டை போட்டுறாதீங்க, குடும்ப அமைதியை கெடுத்துக்காதீங்க என்று சொல்லி, மற்றவங்கள்ட்ட குடிக்காதவங்கள்ட்ட சொல்லி குடும்பங்களை மாற்றுறது. நம்மளால் முடிஞ்சவங்களும் எத்தனை குடும்பங்களில் குடிக்கிறவன் இருக்கான், அல்லது ஒரு பெண்ணே குடித்தாலும் சரி, அதை மாற்றி குடிக்காத குடும்பங்கள் பட்டியல் கொண்டு வந்து அவங்க வாழ்க்கையை மறுமலர்ச்சி அடைய செய்கிறது. அதுக்கு ஒரு வாலண்டியரை நம்ம தன்னார்வ நோக்கத்தோடு சில பேர் பல பேர் செஞ்சால் அது ஒரு மாற்றம் கொண்டு வரலாம். அதான் குடிக்காத குடும்பங்கள், கள்ளக்குறிச்சியிலிருந்து கற்போம், அப்படி தான் பாடம் கற்கணும். கள்ளக்குறிச்சியிலிருந்து கற்போம், குடிக்காத குடும்பங்கள், இந்த 2 தலைப்பில் இறங்கி நம்ம வேலை செய்யணும். தமிழ் தேசிய பேரியக்க தோழர்களும் சரி, மற்ற நண்பர்களும் சரி, இது மாதிரி ஒரு சமூக அக்கறை உள்ளவங்க எல்லாரும் வேலை செஞ்சு நம்ம சமூகத்தை, தமிழ் சமூகத்தை நம்ம மறுவார்ப்பு செஞ்சு திருத்தி அமைக்க ஆக வேண்டும் என்ற உறுதியை எடுத்துக்கிறது தான் சரியாக இருக்குமே தவிர, இவர்களை அடையாளம் காட்டணும், இவர்களை எதிர்க்கணும், எதிர்த்து போராடணும். அதே சமயம் மாற்றி அமைப்பதற்கான களத்தில் நாம் செயல்படணும், மாற்றத்தை நாம் உண்டாக்கணும். அவர்கள் உண்டாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கக்கூடாது, நம்ம உண்டாக்கணும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஐயா, இப்போ இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் உயிரிழந்தவர்களில் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர் ஒருவரும் இருக்கிறார். இப்போ நீங்கள் தொடர்ச்சியாக வந்து வட மாநிலத்தவர்கள் மிக எண்ணிக்கையில் தமிழ்நாட்டில் குடியேறிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது குறித்து, அதனுடைய அபாயம் குறித்து நிறைய இயக்கங்கள் எடுத்துக்கிறீங்க. இப்போ இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த உயிரிழந்தவர்களை பற்றி நீங்கள் என்ன கருதுறீங்க? அதாவது அவர் இந்திக்காராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் கள்ளச்சாராயம் குடித்து அவர் உயிரிழக்க நேர்ந்தது என்பது துயரமான நிகழ்வு. நம்ம தமிழர்கள் உயிரிழந்ததை போல் அவர் உயிரிழப்பையும் நான் துயரத்தோடு வருத்தத்தோடு தான் பார்க்கிறேன். அதே சமயம் நீங்கள் சொன்னது போல் இது ஒரு அறிகுறி நமக்கு தெரியணுது. அதாவது எவ்வளவு சகஜமாக அவன் எண்ணிக்கையில் மிகுதியாக வந்திருந்தால் இந்த அளவுக்கு நமக்கு நல்லது கெட்டதில் அவனும் இருக்கிறது, இந்திக்காரனும் இருக்கிறான் என்ற அளவுக்கு சகஜமாக போகும். அப்போ குடிச்சிட்டு இறக்குற ஆள் நம்ம ஆள் ஒரு 50 ஆள் 60 ஆள் இறந்தால் அதில் ஒரு ஆள் இந்திக்காரர் இருப்பார் அப்படிங்கிற நிலை. அது மாதிரி எல்லாத்தையும் இப்போ வந்துடும்ல விகிதம். அந்த வடவர் ஆதிக்கம் எப்படி இருக்கிறது என்ற ஆபத்தையும் இதில் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கான நடவடிக்கையை தனியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். குடியினால் வரக்கூடிய உயிரிழப்புகள், பாதிப்புகள் இதை பேசுகிறோம். அதாவது கள்ளச்சாராயத்தை குடிச்சிட்டு அது நஞ்சாகி செத்து போகிறாங்க அப்படிங்கிறத பேசுகிறோம். அரசாங்கம் விற்கிற சாராயத்தை குடிச்சிட்டு எவ்வளோ உயிர் போகுது தெரியுங்களா? சாலை விபத்து மிக அதிகமாக நடந்துக்கிட்டு இருப்போம். அது இளைஞர்கள் அன்றாடம் பல சாலை விபத்து, அங்கேயே சாவுறான், கைகால் ஒடிஞ்சு போகுது. மருத்துவமனைக்கு போய் பாருங்கள், ஒவ்வொரு நாளும் எவ்வளோ வருது சாலை விபத்தில். பசங்க பைக் ஓட்டுறவன், கார் ஓட்டுறவன், எதாக இருந்தாலும் சரி, குடிச்சிட்டு நிதானம் இல்லாமல் போய் தான் அவ்வளவு விபத்துக்கள், அவ்வளோ உயிரிழப்பு, அவ்வளவு உடல் உறுப்பு இழப்பு அப்படியே அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு. பரவலாக தமிழ்நாடு பூரா நடக்குது. இந்த குடியினால தான், இந்த போதையினால தான், போதை பாக்குனால, கஞ்சாவுனால,
மதுவினால, டாஸ்மாக்னால. அதான் ஒன்றே ஒன்று நம்ம தமிழர்கள் புரிஞ்சுக்கணும், ஏதாவது ஒரு சைடே பார்க்கக்கூடாது. கள்ளச்சாராயத்தினால் மட்டும்தான் எல்லாம் வந்துச்சு. கள்ளச்சாராயத்தினால இவ்வளவு பேரழிவு வந்திருக்குங்க ஐயா. கஞ்சாவினால அழிவு வந்துட்டுருக்கு, மது மாத்திரனால வருது, என்னமோ இது மேலே வருது. அடுத்தது சாராயம் குடித்ததுனால அது நஞ்சாகி சாகிறது ஒரு பக்கம், சாலையில் போதையில் நிதானம் இழந்து வழிபாடு ஒழுங்காக பார்த்து ஓட்டாமல் அடுத்த வண்டியில் விட்டு ஒன்று மோதி அன்றாட சாவு நடந்துக்கிட்டே இருக்குதுனால. எனவே இது எல்லாம் நம்ம நம்ம சொன்னது மாதிரி இதெல்லாம் மாற்றி அமைப்பதற்கு, நம்ம சமூகத்தை மறுவார்ப்பு செய்யறதுக்கு நம்மெல்லாம் களமிறங்கி அதற்குரிய பணிகளையும் செய்ய வேண்டும். டாஸ்மாக் கடையில் உடனே மூடணுங்க. தமிழ்நாட்டில் சாராய கடைகள் கிடையாது, இனிமேல் அரசாங்கம் நடத்தாது, தனியார் நடத்தக்கூடாது. ஏற்கனவே இருந்தது, காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது, திமுக ஆட்சியில் இருந்துச்சு. லைசன்ஸ் வாங்கி சில பேர் குடிக்கலாம், போகுது, டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கி அந்த மாதிரி முறையில் இருக்கட்டும். டாக்டர் அது இல்லாமல் இருக்க முடியாது சொன்னால் அது லிமிட்டடாக இருக்கும். தெருவுக்கு தெரு வச்சு அதுக்கு குறியீடு நிர்ணயித்து இவ்வளோ வரணும் அப்படின்னு மாவட்ட ஆட்சியரை சாராய விற்கிற ஆளாக மாற்றி இந்த அநீதி ஒழியணும். ஒட்டுமொத்த டாஸ்மாக் கடைகளை தமிழ்நாட்டிலேருந்து மூடணும். இந்த போதைப்பாக்கு போக்குவரத்தெல்லாம் பிடிப்பதற்கான சிறப்பு ஏற்பாடுகளை பண்ணணும். இந்த விஷயத்தையும் நமக்கு கள்ளக்குறிச்சியிலிருந்து நம்ம படிப்பையாக எடுத்துக்கிட்டு அரசாங்கத்துக்கும் கோரணும், நாமும் மக்கள்கிட்ட இறங்கி வேலை செய்யணும். தமிழர் கண்ணோட்டம் நேயர்களுக்கு இத்தனை நேரம் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் தொடர்பாகவும், தமிழ்நாடு அரசு செய்ய தவறியது மற்றும் செய்ய வேண்டியது குறித்தும், தமிழர்கள் தங்களுக்குள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய மாற்றங்கள் குறித்தும் விரிவாக விளக்கமளித்த தமிழ் தேசிய பேர் இயக்கத்தின் தலைவர் ஐயா பே மணியரசன் அவர்களுக்கு நன்றி. வணக்கம். இத்தனை நேரம் கண்ணோட்டம் நேயர்களுக்கு நன்றி. தமிழர்களுக்கு உரிய பொதுவான ஒரு வலைவலி என்ற ஏற்பிசையோடு இதை விரும்பக்கூடிய வகையில், ஏற்கக்கூடிய வகையில் சப்ஸ்கிரைப் செய்து இணையுங்கள்.